ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக்கிங் எபிசோடில் சிக்கன் சால்னா. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷனான சிக்கன் சால்னா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பத்தை தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. இது பாதி வறுத்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இதெல்லாம் போட்டு வறுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய், பட்டை, 2 பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. ஜாரில் கொத்தமல்லி நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சதையும் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கை புதினா, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது வெந்ததுக்கப்புறம் நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதுதான் அந்த கீ இன்க்ரீடியன்ட்ஸ். இது போட்டால் தான் சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆனியனை ஃபஸ்ட்டே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் ஆயிலில். பெரிய வெங்காயம் தான், அது ஒன்று கட் பண்ணி நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் சால்னா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் எபிசோட் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.